சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் விசிகா தேர்தலுக்கு எப்படி தயாராகிறோம்? இன்னைக்கு விருப்ப மனுவை பெற தொடங்கியிருக்கும். அடுத்த கட்ட பணிகள் தேர்தலுக்கானது எப்படி இருக்கு? மிக குறுகிய கால இடைவெளி தான் உள்ளது. திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஓரிரு கட்சிகள் மட்டும்தான் இன்னும் முடிவை எட்ட வேண்டியிருக்கிறது. இதற்கிடையிலே நாங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும், வேட்பாளர் தேர்வை செய்ய வேண்டும் போன்ற பணிகள் உள்ளன. தற்போது விருப்ப மனுக்களை பெறுகிற நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். இன்றிலிருந்து தொடர்ந்து 4 நாட்கள் 10 மாவட்டங்களாக வாங்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை அடிப்படையாக வைத்து எங்கள் தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்படும். தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில் நேற்று நீங்கள் நேரலையில் கொடுத்த கருத்துக்கள் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுதா, இல்லை விசிகாவுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கான கருத்துக்களாக பார்க்கலாமா? நேற்று பொதுவாக இது மாதிரியான சூழல்களில் இயக்கத் தோழர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு உள்ளது. தலைவர் என்கிற முறையில் வெளிப்படையாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இயக்கத் தோழர்களின் முன்னணி பொறுப்பாளர்களின் முழுமையான ஒத்துழைப்பை பெற முடியும். ஆக அந்த அடிப்படையில் தான் நேற்று என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். 2 முக்கியமான பொருள்களில் நான் உரையாற்றினேன். ஒன்று, கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள். கிட்டத்தட்ட 5 மாதங்களாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகத்தை முடித்து பிறகு ஒன்றிய நகர பேரூர் அளவிலான நிர்வாக பொறுப்புகளையும் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. எனவே தற்போதைக்கு அந்த ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களை நியமிக்கிற நடவடிக்கையை நிறுத்தி வைக்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு அதை நாங்கள் தீவிரப்படுத்த எண்ணியுள்ளோம். ஆகவே தோழர்கள் நேரிலே வந்து எனக்கு பணிச்சுமையை அதிகரிக்க வேண்டாம் என்கிற வேண்டுகோள் முதலாவது வேண்டுகோள். 2வது வேண்டுகோள், பெரிய எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்க வேண்டாம். கூட்டணி பெரிய கூட்டணி, என்ன எண்ணிக்கை நமக்கு கிடைக்கிறதோ அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே நம்முடைய வெற்றிக்கும் கூட்டணியின் வெற்றிக்கும் நாம் பாடாற்ற வேண்டும் என்பது 2வது வேண்டுகோள். இந்த அடிப்படையில் தான் முகநூல் நேரலையில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். விசிகா மட்டுமில்லாமல் சமூக வலைதளத்தில் விசிகாவுடைய அபிப்பிராயம் கூட நிறைய தொகுதிகள், இத்தனை ஆண்டுகள் திமுக கூட இருக்கிற விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்குது. விசிகா தலைவர் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? எத்தனை இலக்கத்தில் விசிகா போட்டியிட போகுது? குறைந்தது 10 தொகுதிகள் என்கிற அடிப்படையில் இரட்டை இலக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் முடிவாகவில்லை. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கு. இந்த 4 முனை போட்டின்றது எப்படி பார்க்குறீங்க? 4 முனை போட்டி உண்மையாகவே தமிழகத்தில் நிலவுதா பார்க்குறீங்களா? அது கற்பனையான ஒரு வாதம். இருமுனை போட்டி தான் இந்த சூழல் வரையில் தமிழகத்தில் உள்ளது. மீடியா ஹைப் என்பது மும்முனை 4 முனை என்கிற வகையிலே போய்கொண்டிருக்கிறது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெற்று களத்தில் நிற்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே சிதறி இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறது. அதிலும் தேமுதிக அந்த அணியிலிருந்து வெளியேறிவிட்டது. ஆகவே அந்த கூட்டணி இன்னும் முழுமை பெறவில்லை என்றுதான் சொல்ல முடியும். என்றாலும் கூட இனிமேல் புதிய கட்சிகள் எதுவும் அதிலே போய் சேர வாய்ப்பில்லை. ஆகவே அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான இருமுனை போட்டி தான் இந்த தேர்தலிலும் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.